ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஐஐடி மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் 4 இயர் பேச்சுலர் சயின்ஸ் பிஎஸ் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ். இன்னைக்கு யாரப்பா டேட்டா சயின்ஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாங்க. டேட்டா சயின்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் இஸ் அ growing field and the demand for skilled resources in the market very high. அது என்ன டேட்டா சயின்ஸ்? டேட்டா சயின்ஸ் இஸ் a study of data to extract insights for businesses. It's multidisciplinary field that uses statistical analysis, mathematics, computer engineering, and artificial intelligence (AI) to analyze large amount of data. ஓகே சார், இதை நான் ஐஐடி மெட்ராஸ்ல எப்படி படிக்கிறது? ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறதுன்றா பெரிய கனவு எல்லாருக்குமே இல்லையா? ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து May 20th, 2025. எக்ஸாம் டேட் July 30th, 2025. சரி சார், யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் அண்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி இல்ல டிப்ளமா படிக்கலாம். எனி ஏஜ், லொகேஷன்ஸ் ஆர் அகாடமிக் பேக்ரவுண்ட். லாஸ்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி சார், இதுக்கு அட்மிஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, applicant have studied mathematics and English in 10th standard. 10ஆவதுல நான் மேத்தமேட்டிக்ஸும் இங்கிலீஷும் படித்திருந்தால் போதும். சரி சார், அதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? there is no age limit at all. ஓகே சார், நான் இப்ப வந்து +1 படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் எக்ஸாம் எழுத போறேன், நான் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம், நீங்களும் படிக்கலாம். +2ல நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி படிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியுமா? இல்ல, எனி கோர்சஸ். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் படிச்சிருந்தா போதும் சொல்லிட்டாங்க. சரி சார், இது எப்படி அப்ளை பண்றது? இது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஜெனரல் கேட்டகரிக்கும் ஓபிஎஸ்சி அப்ளிகேஷனுக்கும் 3,000 rupees is application fee. SCST category, PWD 40% disability applicant வந்து 1,500 rupees, and SCST applicant who is also a PWD and 40% disability students வந்து 750 rupees application fees. ஓகே சார், இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வேணும், எல்லாமே ஸ்கேன்டு காப்பி, சிக்னேச்சர் ப்ரூஃப் அண்ட் போட்டோ ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணிருக்கணும். அது என்னெல்லாம் கார்டு இருக்கணும்? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதர் கவர்மெண்ட் ஐடி வித் போட்டோ. கேட்டகரி சர்டிபிகேட் only for SCST, OBC, NCL and எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு சர்டிபிகேட் வேணும். இதெல்லாமே PDF ஃபார்மேட்ல வேணும். PWD certificate only applicant for 40% or more disability apply பண்ணலாம். Proof of applicant having been permanently disabled or parent having been permanently disabled, killed during a war or a peacetime operations while serving as a defense paramilitary personnel if applicable. Only those who are applying to join via JEE based entry, score sheet, admit card, registration receipt as a proof of eligibility to write JEE advance. சரி சார், அப்ளை பண்ண போறேன், அதோடைய கோர்ஸ் ஃபீஸ் என்னன்னு கேட்கறீங்க இல்லையா? இந்த கோர்ஸ் என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபீஸ் ஒன்று 32,000,
ஃபவுண்டேஷன் பிளஸ் 1 இயர் டிப்ளமா பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 94,500. ஃபவுண்டேஷன் பிளஸ் 2 இயர் டிப்ளமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,57,000. பிஎஸ்சி டிகிரினா 2,25,000 to 2,27,000. பிஎஸ் டிகிரி 3,15,000 to 3,51,000 பே பண்ணணும். சார் இந்த ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே சார் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸே உங்களுக்கு ஃபீஸ் சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 5 lakh per annum இருக்கிறவங்களுக்கு எஸ்சிஎஸ்டியா இருந்தா 50%. அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி தமிழ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். பிடபிள்யூடியா இருந்தா 50% அவங்க பிடபிள்யூடி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். எஸ்சிஎஸ்டி பிளஸ் பிடபிள்யூடியா இருந்தா 75% ஃபீ சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட்டும் பிடபிள்யூடி சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். சார் உங்களுடைய இன்கம் வந்து 1 lakh per annum லெஸ் தென் 5 lakh per annum இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? பி சப்போர்ட்டட் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். ஜெனரல் கேட்டகரிக்கு 50%, இவிஎஸ் சர்டிபிகேட்டும் பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். ஓபிசியா இருந்தா 50% ஓபிசி பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். எஸ்சிஎஸ்டியா இருந்தா 50% எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். பிடபிள்யூடியா இருந்தாலும் 50% பிடபிள்யூடி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். எஸ்சிஎஸ்டி பிளஸ் பிடபிள்யூடி சர்டிபிகேட் 75% அவங்களுமே இந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். சார் எங்களோட இன்கம் ஆண்டு வருமானம் வந்து லெஸ் தென் 1 lakh இருக்கு, சப்போர்ட் பண்ணுமா? சப்போர்ட் பண்ணும். இது ஐஐடி மெட்ராஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு 75%, அவங்க டாக்குமெண்ட் வந்து இடபிள்யூஏ சர்டிபிகேட் பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். ஓபிசியா இருந்தா 75% ஓபிசி சர்டிபிகேட் பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட். எஸ்சிஎஸ்டி இருந்தா 75% எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட் பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட். பிடபிள்யூடி இருந்தா 75% பிடபிள்யூடி பிளஸ் இவிஎஸ் பிளஸ் ஓபிசி பிளஸ் ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட். எஸ்சிஎஸ்டி பிளஸ் பிடபிள்யூடினா 75% அவங்களுமே எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட் பிளஸ் பிடபிள்யூடி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். சரி சார், ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட் எங்க வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட வாங்கணும்னா லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் சச் அஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ரெவென்யூ ஆஃபீஸர், எஸ்டிஓ, பிடிஓ, மண்டல் ரெவென்யூ ஆஃபீஸர், தாசில்தார் கிட்ட வாங்கணும். அப்போ உங்களுக்கு அந்த ஐஐடி வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபீஸ் பர்சன்டேஜ்க்கு. சரி சார், இது உண்மைதானா? ஐஐடி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், இப்படிதான் இருக்கும் உங்களோட ஐஐடி சர்டிபிகேட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். சரி சார், இந்த விஷயத்த நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நியூஸை கொண்டு போங்க. இதனால யாரோ ஒருத்தர் பலனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய தகவலோட வரேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட்.